12 ராசிகளுக்கு இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. கடகராசி புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 3 நட்சத்திரமே அஷ்டமாதி வரியாக போகிறான். உடல் உபாதைகள், மார்பகம், வயிறு, தலபாரம், காப் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் சைனஸ் சம்மந்தப்பட்டது, எல்லாமே ப்ரீத்திங் இஷ்யூ, உடல் உபாதைகள், அசதிகள். கண்டிப்பாக மெயினாக அஷ்டமத்துக்கு போகிறப்போ உடல் உபாதைகள், ப்ரீத்திங் இஷ்யூ இதெல்லாம் கொஞ்சம் 4 மாதம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வேலையில் திண்டாட்டங்கள், வருமானங்கள் வர வேண்டியது குறைஞ்சி வரும். ஒரு இடத்துல போய் பணம் கேட்குறோம், கடன் கேட்குறேன்னா இன்றைக்கி கொடுப்பாங்கன்னா அது குறைஞ்சி கொடுப்பாங்க. இடம் வாங்கி அது எப்படியாவது முடிக்கணும்னு ஒரு இடத்துக்கு போனால் தடுமாறுறது, மனசில் ஒரு குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படும். மனசோட நிறைவுகள் இருக்காது. பிள்ளைகள் வழி எப்படி பார்க்கறது, பசங்களை எப்படி பார்க்கறது, நம்ம எப்படி அதை வழி நிறுத்துறது, அது இல்லாமல் ஒரு பெரிய பிளான் போட்டு சொல்லுவாங்க, அந்த பிளானோட சக்ஸஸ் வரலையே அப்படின்ற சில கவலைகளை பின்னாடி அந்த வழிக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உபாதைகள் பார்த்தீங்கன்னா மனசு வழியில் உபாதைகள், அசதிகள், சீக்கிரமாக செய்ய முடியாத ஒரு காரியங்கள், எந்த காரியத்துக்கு டக்குன்னு போக முடியாத ஒரு நிலைமைகள் ஏற்படும். வேலையில் ரொம்ப குழப்பங்கள், பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த போஸ்ட் நிறைவாக இல்லையே, நமக்கு வேறு போஸ்ட் கிடச்சி பொசிஷன் பெருசாக கிடைக்கும், ஆனால் அந்த போஸ்ட் நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். அது இல்லாமல் பயணங்கள் வேணாம், பயணங்களை விட்டுடுங்க. இந்த 4 மாதத்துக்கு பெரிய ரொம்ப லாங் இதுவான பயணங்கள் வேணாம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை இல்லாத திட்டங்கள் ஏற்படுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இருக்கவங்க பணத்தை போட்டுட்டு மாட்டிப்பாங்க. யாருன்னா கடன் கொடுத்துட்டு கடன் வராமல் இருக்கும், யாருன்னா கேட்டு வாங்கிப்படும். பெண்கள் நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த வழிகள் கடகராசிக்கு செயல்பாடு இருக்காது. இப்போ கொஞ்சம் குறைவான காலம். ஆனால் ஜென்மத்தில் குரு இருந்து வழிகள் பண்ணுறதுனால சில உபாதைகள்லேருந்து சிலர் தப்பிச்சுப்பாங்க, சில உபாதைகள்லேருந்து சிலர் அப்படியே அந்த இடத்துல நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறதோ, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, போயிட்டு அவங்களுக்கு இது நிவர்த்தி பண்ணலாம், இவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. எந்த காரணம் கொண்டு யாருக்கும் உதவியோ, யார் காரணத்துக்கு கொண்டு வழி பண்ணுறதோ எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வேணாம். இருக்கிறத காப்பாற்றிக்கின்னு வழி பண்ணிக்கிட்டு போகிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கடகராசி பொறுத்த வரைக்கும் நேரம் எதிர்த்த பார்த்த நேரம் கிடையாது. இந்த டிசம்பர் மாதமே சரியில்லை, உங்கள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். சனியோட வக்ரம் என்னதான் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் பலன் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் சிவன் கோயில் போகிறது நல்லது, குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமையில் பணம் தேவைகள், வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, வழிபாடு பண்ணி விளக்கேற்றது, இல்லை லக்ஷ்மி கோயிலுக்கு போகிறது, இது மாதிரி மெயினாக நீங்கள் ஒரு கோயிலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. டெக்ஸ்டைல் தொழில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பேப்பர் சம்மந்தப்பட்ட தொழில், அந்த அட்டை பாக்ஸ் அந்த மாதிரியே பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள், இல்லைன்னா மேனுஃபேக்சரிங், இல்லை லேண்ட் பிஸ்னஸ், இதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி பொறுமையாக போகிறது தான் நல்லது. இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே இந்த பணம் திரும்பி வரலன்னு கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. உடல் உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. அதனால் உடல் உபாதைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசினியர்கள் இந்த வக்கரம் சரியான ஒரு நேரம் இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. எதை காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தில் இறங்கி பலன் தேடிக்கிறது தான் நல்லது. சிம்மராசி மகர நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். உத்திரம் முதல் பாதம் வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் சிம்மராசி நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு கண்டத்தில் போகிறார். வரவுகள் வர வேண்டியது செலவாயிடும், வரக்கூடியதெல்லாம் செலவாகும். எங்கே போயிட்டோம் பணம் எங்கே போச்சுன்னு தெரியாது, எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. எவ்வளோ விஷயங்களை சமாளித்து வழி பண்ணி எல்லாத்தையும் பண்ணாலும் விரயங்கள் இருந்துக்கினே இருக்கும். வர வேண்டிய பணங்களை வராது, எங்கேயோ போய் மாட்டிக்கும். நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லேண்டோ இல்லை வழியோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வழி வராது. புது வீடு பாதி கட்டுவீங்க, அந்த பாதியில் அது அப்படியே நிற்கும். அதுக்கான வருமானங்கள் வர்றதை கொஞ்சம் தடையாக இருக்கும். ஒரு நிகழ்வுகள் நடக்கும், வழிகள் வரும், பலவிதமான யோசனைகள், பலவிதமான இது பண்ணுங்க. நிறைய எஃபர்ட் போட்டு இந்த வேலையை முடிக்கணும்னு கிட்ட போய் அந்த வேலை நின்றுடும். அந்த வேலையோட வழிகள் வராது. புது இடத்த வாங்குறதோ, புது வழி பண்ணுறதோ, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ உங்களுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி தொழிலில் இருக்க தொழில் அப்படியே ரன் பண்ணணும் இந்த 4 மாதம் வரைக்கும். ஏன்னா குரு அப்புறமா மாறுவார் அடுத்த வருஷம். அப்போ குரு மாறப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ 4 மாதத்துக்கு நீங்கள் வழி பண்ணாதீங்க. இப்போ 9ஆம் மாதம் வக்ரம் ஆச்சுன்னா குரு ஓரளவுக்கு ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் வழிகள் நல்லாக்குவான். பெரிய பணத்தை வரப்போது, பெரிய செயல்கள், அரசியலில் பெரிய திட்டங்கள் தீட்டக்கூடிய நிலைமைகள்
நன்மைகள் உங்களுக்கு வழி வரும். இப்போ என்ன பண்ணாலும் உங்கள் பேரும் வழியும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஸ்லோவாக போகக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்கும். வழிகள் தேடுவீங்க, நிறைய எஃபெக்ட் போடுவீங்க, எல்லாத்துலேயும் உழைப்பு அதிகமாகவும் காரியங்கள் செயல்கள் நிறையா ஆகும். எல்லோரும் கூட்டின்னு போவாங்க, இதை பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு வெற்றியை கிடைக்காது. என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் போதே அப்படின்ற ஒரு எண்ணங்கள், அலைச்சல்கள் அதுதான் மிச்சமாக தவிர மற்றபடி கையில் வருமானங்கள் வந்தாலும் விரயமாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதெல்லாம் பர்டிகுலராக வேலையில் இருக்கவங்க சில திண்டாட்டங்கள், குறைவுகள், மாதமான கடைசியாக ஒரு செலவுகள் இருக்கும், ஏதோ ஒரு செலவுகள் வருது, ஏதோ ஒரு இது வருது, அந்த குறை இருக்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்து இருக்கும். போப்போ சரியாயிடும். மெயினாக 7ஆம் இடத்துல இந்த சனி வருது. இந்த சனி வர்றதுனால நீங்கள் சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுறது நல்லது. காக்காவுக்கு ஒரு சாப்பாடு வைக்கக்கூடிய நன்மை வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரியா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணி பெருசாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருநள்ளாறு போயிட்டு வரலாம். அது இல்லாமல் காளகஸ்தி, இந்த ராகுவோட செயல் வர காலத்தில் டிசம்பர் மாதம் மாறப்போகுது. அப்போது காலாஸ்திரியில் பலன் கிடைக்கும். சனியோட வக்கரத்தை பயப்பட வேணாம், உடல் உபாதைகளும் பயப்பட வேணாம், தைரியமான வழிகள் போகிறது உங்களுக்கு நல்லது. பெரிய வெற்றி இந்த சிம்மத்துக்கு கிடைக்க போகுது. பொறுமையாக இருங்க. கன்னியாராசினர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே வலுவான வழி இல்லை, எதிர்பார்க்க வழிகள் இருக்காது. அதாவது வேலை இல்லாத திண்டாட்டம், வேலையில் குறைவு, பெரிய போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டில் டீக்ரேட் ஆகி உங்களுக்கு கீழே உட்கார வச்சுருவாங்க. என்னடா இப்படி இருக்கேன்னு நினைப்பீங்க. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமான செலவு, வீட்டு வரத்துக்கு முன்னாடியே பிரச்சனை ஆகிடும், வாகனங்கள் சின்ன பழுது போய் பெருசாக ஆகிடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வீடு கட்டுவீங்க, அந்த வீட்டோட செலவுகள் அதிகரிச்சுனே போதும். சின்ன செலவுகளோட பெருசாகும். உடல் உபாதைகள், எலும்பு சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள், இரத்த அழுத்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அது இல்லாமல் 2வது வீட்டு வழிகளுக்கு செலவுகள் கொடுக்க அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியாது. 2வது வேலையில் இருக்கவங்க பல அலைச்சலில் தான் வருமானத்தை ஈட்ட முடியும். வழிகள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி செலவுகள் இருக்கும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் வழி இருக்காது, எந்த காரியத்தில் தடையாக தான் இருக்கும். ஒரு நிவர்த்தி இல்லாமல் இருக்குமே, இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் வாழ்க்கை இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணி எண்ணங்கள் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சனி வக்கரம் 6ஆம் இடத்துல லக்ஷ்மி யோகத்தை கொடுத்தாலும் லாபத்தில் 11ல் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க குரு. அப்படி லாபத்தில் 11 குரு வந்திருந்தாலும் அரசியலில் பலவிதமான பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போன இதெல்லாம் கட்சியோட தோற்றங்கள் பலவிதமாகி அந்த தோற்றங்கள் பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு வலிமான நிலைமையை எடுத்துன்னு செயல் பண்ணக்கூடிய நிலைமை அந்த வழிகள் இருக்குது கண்ணிக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் ரொம்ப என்னடா இவ்வளோ கீழே இறங்கிட்டுமே நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. 2வது இந்த வக்கர நகர்த்தி எந்த ஒரு பலனும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நிவர்த்தினால் சில வேலைகள் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட பணங்கள் அப்படியே நிற்கும். ஃப்யூச்சரில் அது டெவலப் ஆகி வரத்துக்கு அதே மாதிரி இடம் மாற்றுறது இன்னும் நல்லா இல்லையே நினைக்கிறப்போ அது நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களை மாற்றிக்கும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரியும் வழிக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் நிலைமை, உங்கள் உடலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே மாற்றிக்கூடிய நிலைமை இந்த கண்ணிக்கு வந்துடும். ஒன்றும் பயந்த விஷயம் தான். ஆனால் இதை சமாளிக்கிறது உங்களோட நேரம். அதே நேரத்தில் முருகர் வழிபாடு, எந்த ஒரு காரணம் முருகனை விடாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் இந்த வகர நிவர்த்திக்கு அஷ்டமியில் பைரவரை வேண்டது நல்லது. அதே நேரத்தில் வீரபத்திரன், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டத்தில் வீரபத்திரில் போனீங்கன்னா வலிமை கிடைக்கும். செயல் உடலை ரொம்ப அசதி போல் ஆக்கக்கூடிய நிலைமைகள்லாம் மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். சூரியனில் காலையில் 5 நிமிஷம் நிற்கிறது நல்லது. ஏன்னா விட்டமின் டி குறைக்க வச்சுருவான், மனசோட அசதியை போக்க வச்சுருவான். அந்த மாதிரியே கன்னியாராசிக்கு இருக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.